நேபாளே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. நேபாள் பற்றி எறியறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இதோ இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நேபாளில் வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே பேன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மக்கள் எல்லாருமே பொங்கி எழுந்துட்டாங்க. பொங்கி எழுதுறதுக்கான காரணம் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணணும் அப்படின்னா அதை சோஷியல் மீடியா மூலிமா மட்டும்தான் பெருசாக வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் அந்த சோஷியல் மீடியாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் நேபாளில் நடக்கிற விஷயங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீரும் செழிப்புமாக இருந்தாங்கன்னா யாரும் வந்து பெருசாக எதை பற்றியும் கேர் பண்ணி போட மாட்டாங்க, பெருசாக பேச மாட்டாங்க. அதாவது அவங்க நாட்டை பற்றி பெருமிதமாக எங்கள் நாட்டில் இந்த வளமெல்லாம் இருக்குது, இவ்வளோ செல்வாக்காக இருக்கும், எங்கள் நாடு இவ்வளோ க்ரோத்திங்கில் இருக்குது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அங்கே என்ன நடக்குதுன்னா சில விஷயங்கள் தப்பாக இருக்கிறதுனால இதை வந்து மக்கள் வந்து மீடியாக்கள் மூலிமா வந்து வெளியே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நேபாள் அரசாங்கம் வந்து சில விஷயத்த சொன்னாங்க. அதாவது சில விஷயங்கிறது தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பயப்பிள்ளைங்க கோவப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடத்தையும் அடித்து நொறுக்கி அங்கேருந்து ஆளுநரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரத்தி அடித்து வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் அதில் ஒரு கிளிக் போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். போலீஸ்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா திணறி போயிட்டாங்க. அடி தாறுமாற அடிக்கிறானுங்க, பூந்து வேலைசுறானுங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு வேளை இந்தியாவுக்கும் வந்திருந்தா, இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டிலையும் வந்துருந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். எனக்கு யோசிக்கவே தலை சுற்றுது. ஏன்னா நம்ம பசங்க ஆல்ரெடி காட்டு முன்னாடி அதனால் போட்டு வெளுத்துட்டுவாங்க எல்லாத்தையும். அதனால் வந்து நேபாள அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உத்தரவு வந்து நீங்கள் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கோரிக்கையாக எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேபாள அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவங்களில் 19 பேர்த்த அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு மீடியாவிலையும் பெருசாக ஃபஸ்ட்டு பேசலை. பட் நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா மீடியாவும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நேபாள அரசாங்கம் பண்ணது சரியா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல்.